கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு நாள் நைட்டு உங்க பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க. ஆனா வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. நீங்க கண்ணை முடிச்சு பார்க்கும்போது முதல்ல பாக்குற விஷயம் இதுதான். இந்த முழு கதையும் ஒருத்தர் ஒரு பொண்ணோட அறுக்கப்பட்ட தலையோடு பேசுற காட்சியில இருந்து தொடங்குது. ஆனா அவரோட ஃப்ரெண்டு குறுக்கிட்டு லவ் பண்ணாத, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். சயின்டிஸ்ட் ஒரு பொண்ணோட உடல்ல டேபிள் மேல வச்சு ஏதோ ஒரு ஊசியை போடுறான். அது வேலை செய்யாத மாதிரி தெரியுது. வேலை செய்தா இல்லையா தெரியாது. ஜெனிஃபர் ஒரு பார்ல நடக்கிற பார்ட்டில எக்ஸ்ட்ரா டேபிள் கொண்டு வர சொல்லி சர்வர் கிட்ட கேக்குறா. ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட லவ்வர் வரான். ஆனா வந்து என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நைட்டு என் ஒய்ஃப் குழந்தைய பாத்துக்க சொன்னதால நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பேசிக்கா ஜெனிஃபர் அவனுக்கு ஒரு சைடு ஆக்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் கவலைப்படாத, நான் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது கேரட் அப்படின்ற ஒருத்தர், எப்படி இருக்க, ஸ்கூல் காலத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசி மொக்க போடுறதுக்கு முன்னாடியே ஜெனிஃபரோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை வந்து காப்பாத்திடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு இவளை பிடிக்கல. அவங்க உடனே கிளம்பணும்னு சொல்லிடுறாங்க. ஜெனிஃபருக்கு அது ஒரு நல்ல நைட்டா அமையல. அங்க இருந்த சர்வர் மட்டும்தான் அவளுக்கு ஒரு கேக் செஞ்சு கொடுத்து அன்பா கவனிச்சுக்கிட்டாங்க. உனக்கு ஏன் என் மேல காதலே இல்லை அப்படின்னு ஜெனிஃபர் வீட்டுக்கு போகும்போது அவ காதலனுக்கு போட்டோஸ் அனுப்பி அவளை கூப்பிட சொல்றா. ஆனா அவன் கண்டுக்கவே இல்லை. டிவியில சில டாக்டர்ஸ் உங்களோட ஒரு பெட்டர் வெர்ஷனை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜெனிஃபர் சில பிஸ்கெட்டுகளை சாப்பிடுறா. ஆனா யாரோ அவளை மயக்கமடைய செஞ்சிடுறாங்க. ஜெனிஃபர் முழிச்சு பார்க்கும்போது அவ தலையில பல குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. பெஞ்சில இருந்து எழுந்து பார்க்கும்போது நான் இனி பழையபடி இல்லைங்கிறத அவ உணர்றா. அவளோட உடம்புல பல இடங்கள்ல தையல் போட்டு வெட்டி வச்ச தடயங்கள் இருக்கு. அங்க இருக்கிற மத்த 2 குரல்களையும் கேட்டுக்கிட்டு கண்ணாடியில பார்க்கும்போது அவ பயந்துடுறா. தனக்கு எப்படி இப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னு அவளுக்கே தெரியாது. இதை தெரிஞ்சுக்க அவ தன்னோட ஆழ் மனசுக்குள்ள போறா. அங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மத்த 2 பெண்களை பாக்குறா. நாம முதல்ல பார்த்த அந்த தலையும் அங்கதான் இருக்கு. இந்த ஒயிட் ஹேரோட இருக்கா பேரு, அவ பேரு எலி. அப்புறம் இந்த ரெட் கலர் முடியோட இருக்கா பேரு, அவ பேரு மேண்டலின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3 பேரும் ஒரே உடம்புக்குள்ள இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உடம்போட ஒரு பகுதியை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அவங்க அங்கிருந்து வெளியே வர விரும்புறாங்க. கஷ்டப்பட்டு உடம்ப நகர்த்தி டாய்லெட் வரைக்கும் வந்துட்டாங்க. சயின்டிஸ்ட் திரும்பவும் வராங்க. அதுல ஒருத்தர் ஜெனிஃபரோட தனிப்பட்ட உறுப்புகளை மட்டும் தொட முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பெண்கள் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு அங்க ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஒரு டாக்ஸில ஏறுறாங்க. ஆனா காசு இல்லாததால டிரைவர் பாதிலேயே இறக்கி விட்டுறாரு. வீட்டுக்கு நடந்தே போறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. ஒரு விரல் கீழே விழுது. ஆனா அவங்களுக்கு வலியே இல்லை. வலி இல்லாம இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களால மற்றவங்களோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் கூட படிக்க முடியுது. ஜெனிஃபர் அவ காதலனுக்கு கால் பண்ணி உதவி கேட்குறா. ஆனா அவன் கோவமா 4 நாளா வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுறான். அவங்களால ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஏன்னா ஐடி கார்டு கிடையாது. அப்புறம் 3 பேரும் ஒரு உடம்புல இருக்கோன்னு சொன்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் அனுப்பி வைப்பாங்க, பைத்தியம் நினைச்சுக்கிட்டு. அப்போதான் ஜெனிஃபருக்கு கேரட் ஞாபகம் வருது. அவர் ஒரு டாக்டர், கண்டிப்பா உதவுவாருன்னு நம்புறா. அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு வீட்டுக்கு போய் சில துணிகளை எடுத்துக்கிறா. அப்புறம் ஒரு பாருக்கு போறாங்க. அங்க பீட்டர்னு ஒருத்தன் பேசுறான். அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு எலி அவங்க கூட பேசுறா. ஆனா அந்த பையன் இவளை இக்னோர் பண்ணிட்டு வேற பொண்ணுங்க கூட போயிடுறான். அப்போ ஒரு விசித்திரமான ஆளு அவளை கவர முயற்சி பண்றான். யாரோ வீடியோ எடுக்கிறாங்க. அந்த ஆளு இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். அங்கேயும் சில பேர் வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா மற்றவங்க போனதுக்கு அப்புறம் அது சாதாரண வீடியோவா இல்லைன்னு தெரியுது. பெண்கள் நேரா கேரட்டை பார்க்க போறாங்க. நடந்ததை விளக்கி சொல்றாங்க. கேரட் அவங்களுக்கு உதவி பண்றாரு. ஆனா அவங்க 4 பேரா இருந்தாதான் முன்னாடி இருந்ததை விட அதிக வலிமை கிடைக்கும்னு சொல்றாரு.
அந்த ஆளு என்ன பண்றான்னா, மேட்லினோட கைகள் ரொம்ப வெண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறான். ஆனா மேட்லினுக்கு அது பிடிக்கல. அவ அவாய்ட் பண்றா. இருந்தாலும் அந்த ஆளு அவாய்ட் பண்ணாலும் அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவளோட தொடர்ந்து ஊர் சுத்துறான். அப்புறம் அவளை தன்னோட வீட்டுக்கு வர சொல்றான். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. மேட்லின் ஆக்சுவலி ஒரு கொலைகாரி. அவ டேட்டுக்கு போன எல்லாரும் கொன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கா. அப்புறம் சீன் மாறுது. அந்த பொண்ணுங்க முன்னாடி போன பார்க்கே திரும்ப வராங்க. உள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னதும் செக்யூரிட்டியே கொண்டுட்டு எல்லாரும் உள்ள ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் வெல்லுக்காக பீட்டரையும் அடிச்சுட்டு எலியோட படம் பார்க்க நினைச்சவனை தேடி போறாங்க. அவனும் உள்ள விட மாட்டேன்னு சொன்னதும் அந்த பொண்ணுங்க கண்மூடித்தனமா எல்லாரையும் கொண்டுட்டு மேல போய் அந்த ஆள்கிட்ட, நீங்க செஞ்சதுக்காக உங்களை நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நான் எதுவும் செய்யல, சில பைத்தியக்கார சயின்டிஸ்ட் தான் இது காரணம்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணுங்க அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்புறம் கொன்னுடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கிரிமினல்ஸோட ட்ரக்கை கண்டுபிடிச்சி அவங்கள அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு ஃபைலை எடுத்துட்டு கேரட்டோட வீட்டுக்கு போறாங்க. கேரட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அடுத்த நாள் காலையில அவங்க நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. நியூஸ்ல அவங்க நேற்று என்ன பண்ணாங்கன்னு கேரட்டுக்கு தெரிஞ்சிடுது. அவன் ரீவெஞ்சை அவாய்ட் பண்ண அந்த ஃபைலை எரிக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த பொண்ணுங்க அந்த ஃபைல்ஸ்ல இருந்த அட்ரஸை பார்த்துட்டு அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் இன்டர்ஃபியர் பண்ணாத மாதிரி கேரட்டியை பெட்ல செயின்ல போட்டு கட்டிட்டு அவனுக்கு போர் ஆகாத மாதிரி ஒரு மூவியும் போட்டுட்டு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மேட்லி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போய் தன்னை அழகாகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவங்கள மார்ச்சரியில திருடிய பாடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவளை பெர்மனண்டா மாத்திர ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஆனா அவ அதை ரிஜெக்ட் பண்றா. எனக்கு இன்னும் ஒரு பெட்டரா ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றா. முதல்ல ஒரு பொண்ணை கார்ல இருந்து அடிச்சு எலிய தூக்கிடுறாங்க. அப்புறம் ஜெனியோட வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு மருந்து கொடுத்து மயக்குறாங்க. பின்னாடி பாடிஸ் கிடைச்சதும் எல்லாத்தையும் லேபுக்கு கொண்டு போயிட்டு மேட்லியும் மயக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளை பர்ஃபெக்டா மாத்துறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அந்த பொண்ணுங்க எல்லாரும் லேபுக்கு வராங்க. அங்க ஒரு டாக்டர்ஸை பார்த்த உடனே அந்த டாக்டரையும் செம ப்ரூட்டலா கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் மெயின் சர்ஜனை சந்திக்கிறாங்க. அவன் என்ன பார்க்கறான்னா, ஒரே பாடியில 3 பர்சனாலிட்டி இருக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அந்த பொண்ணுங்க அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மேட்லின் சொல்றான், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணா, அவன் ஒண்ணுமே பண்ணல, இப்படி ஆகிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றா. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் மேட்லின் தான் அப்படின்னு அந்த 3 பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டு உடம்பு கிழிச்சிக்கிறாங்க. அந்த சான்ஸை டாக்டர் யூஸ் பண்ணி இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அவளை ட்ராப் பண்றான். அவளை துண்டு துண்டா வெட்டணும்னு பாக்குறான். இதுக்குள்ளேயே கேரட் எஸ்கேப் ஆயிட்டு அந்த லேப் அட்ரஸ்க்கு வந்துடுறான். அங்க அந்த பொண்ணுங்க உயிரோட இருக்க ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க அந்த டாக்டர் கேரட்டை அட்டாக் பண்றாங்க. அப்புறம் ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது கேரட் அவங்களுக்காக தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான். அப்புறம் ஜெனிஃபரும் எலியும் டிசைட் பண்றாங்க, மேட்லின் ரொம்ப மோசமானவ, அவளை கொல்லணும்னு சொல்றாங்க. அவங்க அவளோட ஒரு கண்ணை பிடுங்கி கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட போய் புது வேலைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டருக்கே பேட்சப் பண்ணி விட்டுடுறாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.